ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 2.1 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம இந்த 5 கொஸ்டினுமே முடிச்சிட்டோம் ட்ரைஸ்லேருந்து. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எக்ஸர்சைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டேக்கிள் பண்ணலாம். Fill in the blanks. Okay. The potable water available at 100 meters below the ground level is denoted as dash meters. Okay. Ground level என்ன அர்த்தம்? பேசிக்கா பேஸ் லைன் அர்த்தம். கிரவுண்ட் லெவல் இஸ் த சேம் as பேஸ் லைன். ஸோ 0 மீட்டர்ஸ்னு அர்த்தம். ஸோ 0 மீட்டர்ஸ்ல இருந்து நீங்க கீழே 100 மீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்குது. 100 மீட்டர்ஸ் பிலோ த பேஸ் லைன். ஸோ அதை நம்ம எப்படி சொல்லலாம்? -100 மீட்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை நான் வேணா வேற மாதிரி காட்டுறேன். வேற விதமா காட்டுறேன். சப்போஸ் இதான் பேஸ் லைன் வச்சுக்கோங்களேன். இது 0 மீட்டர்ஸ். இதான் கிரவுண்ட் லெவல். இதுல இருந்து நீங்க 100 மீட்டர்ஸ் தோணுனீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். பேசிக்கா இந்த இடத்துல வாட்டர் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எப்படி நீங்க இண்டிகேட் பண்ணுவீங்க? இந்த இடத்த -100 மீட்டர்ஸ் நீங்க இண்டிகேட் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, swimmer dives to a depth of 7 feet from the ground into the swimming pool. Integer that represents this is dash feet. Okay. இதுலயும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல் வந்து பேஸ் லைன் தான். கிரவுண்ட் லெவல் தான் பேஸ் லைன். ஸோ 0 ஃபீட்ல இருக்கோம். நம்ம 0 ஃபீட்ல இருக்கோம். அதுல இருந்து நம்ம 7 அடி கீழே போறோம் டைவ் பண்ணி. ஸோ 7 ஃபீட் கீழே போறோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலாம்? -7 ஃபீட் இண்டிகேட் பண்ணலாம். -7 ஃபீட் அவ்வளவுதான். ஸோ 0 ஃபீட்ல இருந்து கீழே 7 அடி போனீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? அதை -7 ஃபீட்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து -7 ஃபீட். இப்போ தேர்ட் கொஸ்டின் போறேன். -46 is to the dash side of -35 on the number line. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு -46 எங்க இருக்கும் நம்பர் லைன்ல? பேசிக்கா -46 பெருசா இல்ல -35 பெருசா நம்ம யோசிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி யோசிக்கலாம்னா நம்பர் லைனை யூஸ் பண்ணாம யோசிக்கலாம் நம்ம. ஸோ -46 என்ன அர்த்தம்? எப்படி யோசிக்கலாம்னா, யூ ஹாவ் அ லோன் ஆஃப் 46 rupeesனு அர்த்தம். யூ ஹாவ் அ லோன் ஆஃப் ₹46. -35 என்ன அர்த்தம்னா, you have a loan of ₹35. You have a loan of ₹35. ஸோ எது மோசமான சிச்சுவேஷன்? இதுவா இல்ல இதுவா? இதான் மோசமான சிச்சுவேஷன். ஸோ லோன் ஆஃப் 46 இஸ் ஆக்சுவலி வே வர்ஸ் கம்பேர்ட் டு லோன் ஆஃப் 35. ஸோ 46 ரூபா நீங்க கடன்ல இருக்கிறதுக்கும் 35 ரூபா கடன்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 35 ரூபா கடன்ல இருக்கவங்க கொஞ்சம் சேஃப் கம்பேர்ட் டு 46 ரூபா கடன்ல இருக்கவனோட. ஸோ -46 கம்மி நம்பரா இல்ல -35 கம்மி நம்பரான்னு கேட்டீங்கன்னா -46 தான் கம்மியான நம்பர். ஸோ இருக்கல ஸ்மால் நம்பர் இதுதான். -35 இஸ் மச் பிக்கர் அண்ட் பெட்டர் கம்பேர்ட் டு -46. -35 தான் பெரிய நம்பர். ஸோ தப்பா எழுதிட்டேன் நாங்கள். -35 இஸ் பிக்கர் கம்பேர்ட் டு -46. ஏன்னா 46 ரூபா கடன்ல இருக்க நல்ல சிச்சுவேஷனா இல்ல 35 ரூபா கடன்ல இருக்க நல்ல சிச்சுவேஷனா நீங்க யோசிக்கணும். 35 ரூபா கடன்ல இருக்கிறதா நல்ல சிச்சுவேஷன். 46 ரூபா கடன்ல இருக்கிறது அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மோசமான சிச்சுவேஷன். ஸோ ஒன்ஸ் இதை புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ இதை அழிச்ச உடனே இதை அழிச்சிட்டேன். ஓகே, இப்போ -46 இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் -35 அது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட குட்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பரை கம்பேர் பண்ணும்போது -46 குட்டி. அப்ப -46 will be on the left side of -35. will be on the left side. will be on left side of -35. அவ்வளவுதான். left side of -35. ஸோ இந்த லெஃப்ட்ன்ற வார்த்தை தான் முக்கியம். ஸோ அதை எடுத்தீங்க, அது தூக்கி இங்க போட்டுருங்க. லெஃப்ட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் சைடு. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட். There are dash integers from -5 to +5 both inclusive. Okay, -5 எங்க இருக்கு? இதான் -5. ஸோ இதான் -5, இதான் +5. நடுவில் எவ்வளோ இருக்கு? ஸோ இதையும் இன்க்ளூட் பண்ணிடணும். -5 to +5 போத் இன்க்ளூசிவ்னா இந்த எண்ட் பாயிண்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 அவ்வளவுதான். 11 integers இருக்கு. ஸோ -5 to +5 போத் இன்க்ளூசிவ்னா 11 integers இருக்கு. ஏன்னா -5 to 1 -1நாலே 5, இது இங்க 5, 1 to 5 இங்க 5 + 0 இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 + 5 10, 10 + 1 11. ஸோ மொத்தம் 11 integers இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 11 தான். அவ்வளவுதான். ஸோ ஆனால் இதை கிளியரா போட்டுறேன். ஆன்சர் வந்து 11. ஓகேவா? டேஷ் இஸ் an integer which is neither positive nor negative. 0 தான். 0 is neither positive nor negative. ஸோ ஆன்சர் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு 0 தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபிஃப்த் பார்ட் வந்து 0. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போனோம். அதே எக்ஸைஸ் 2.1 வந்து சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த செகண்ட் கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈச் ஆஃப் த இன்டீஜர்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈச் ஆஃப் த இன்டீஜர்ஸ் -18 6 -12 0 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் தென் -20. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ நான் வெயிட் பண்ண எடுத்துக்கிறேன். ஸோ -18 6 -12 0 -18 6 -12 0.
are they actually greater than minus 20? Each individual integer is actually greater than minus 20 ஆன்னு கேட்கறான். ஸோ நம்ம எப்படி யோசிக்கலாம்? 6ம் 0 டெஃபினட்டா பெருசு, அது நமக்கே தெரியும். ஸோ 6 is greater than minus 20, 0 is greater than minus 20. ஸோ இதை அழிச்சிருங்க. இப்போ minus 12 minus 18 பத்தி பார்க்கலாம். நம்ம minus 18 minus 20யோட பெருசா அப்படின்னு கேட்கலாம். இது உண்மையா அப்படின்னு கேட்டா எஸ் தான். ஏன்னா minus 18 என்ன அர்த்தம்? இங்க 18 rupees கடன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஹேவ் அ லோன் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஆஃப் 18 rupees. இதுல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அவுட்ஸ்டாண்டிங் லோன் ஆஃப் 20 rupees அர்த்தம். 20 ரூபா கடன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எது பெட்டர் சிச்சுவேஷன்? இதுதான் பெட்டர் சிச்சுவேஷன். 18 rupees லோன்ல இருக்கதான் பெட்டர் சிச்சுவேஷன். ஸோ minus 18 இஸ் ஆக்சுவலி கிரேட்டர் than minus 20. ஸோ இதுக்கு டிக்கு போட்டுடலாம். இந்த இடத்துல நீங்க இந்த கொஸ்டின் மார்க்கே தேவையில்ல, டிக்குன்னு போட்டுடலாம். அதே லாஜிக் தான் minus 12க்கும் அப்ளை ஆகும். 12 rupees கடன்ல இருக்கிறது நல்ல சிச்சுவேஷனா இல்ல 20 rupees கடன்ல இருக்கிறது நல்ல சிச்சுவேஷன் கேட்டீங்கன்னா 12 rupees கடன்ல இருக்க தான் நல்ல சிச்சுவேஷன்ல இருக்கான். ஸோ minus 12 is greater than minus 20. Minus 18 is also greater than minus 20. So all the 4 integers is actually greater than minus 20. So first question answer true தான். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போனோம். அதாவது செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் போனோம். இதெல்லாம் அழிச்சிடுறேன், இதில் கீழே தள்ளிடுறேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? -1 is to the right of 0ன்னு கேட்குறான். ஸோ முதல்ல இதெல்லாம் நான் அழிச்சிடுறேன், பேசாம அழிச்சா பெட்டர். ஸோ அழிச்சிட்டா பெட்டரா இருக்கும். -1 is to the right of 0வான்னு கேட்குறாங்க. ஸோ -1 எங்க இருக்கு? பார்த்தாலே தெரியும். -1 is to the left of 0. -1 இங்க இருக்கு, 1 தான் இங்க இருக்கு. ஸோ 1 தான் ரைட் சைட்ல இருக்கு, -1 லெஃப்ட் சைட்ல இருக்கு. ஸோ -1 is to the left side of 0, ரைட் சைட் கிடையாது. ஸோ இது ஃபால்ஸ். ஸோ சப்போஸ் இங்க லெஃப்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுக்கு பதிலா அது ட்ரூவா இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்டே ட்ரூவா இருக்கும். பட் -1 is to the right of 0ன்னு கொடுக்கறதுனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ். ஏன்னா நம்ம தான் நம்பர் லைனே வச்சிருக்கோம்ல பக்கத்துல, பாருங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். செகண்ட் பார்ட் கொஸ்டின்ல தேர்ட் பார்ட். -10 and 10 are at equal distance from 1. ஓகே, இல்ல சப்போஸ் இங்க 0ன்னு கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இது 1க்கு பதிலா 0ன்னு கொடுத்தா இது பெர்ஃபெக்ட்லி வேலிட் ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கும், ட்ரூ ஆயிருக்கும் ஆக்சுவலா. பட் அவன் தெரியாம 1ன்னு கொடுத்துட்டான். ஸோ அதனால ஃபால்ஸ். நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ -10 and 10 எங்க இருக்கு? ஸோ இதையும் அழிச்சிடறேன். -10 எங்க இருக்கு, 10 எங்க இருக்கு? இதான் -10. இது -10, இது 10. போத் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் திஸ் நம்பர் லைன். 1 இங்க இருக்கு. ஸோ 1ல இருந்து 10 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 யூனிட்ஸ் தள்ளி இருக்கு. 9 யூனிட்ஸ் ரைட் சைட்ல இருக்கு. இப்போ -10 இங்க இருக்கு, ஆக்சுவலா இங்க இருக்கு. ஸோ -10ல இருந்து 1 எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 யூனிட்ஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கு. 11 யூனிட்ஸ் லெஃப்ட்ல இருக்கு. ஸோ கிளியர்லி த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். The third statement false தான். -10 and 10 are not at equal distance from 1. They are at different distances from 1. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். ஏன்னா நம்ம நம்பர் லைன் வச்சே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ இப்போ நான் அடுத்த கொஸ்டின் போறேன். செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட் போலாமா? ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் than 0. இல்ல இது கம்ப்ளீட்லி இதுவும் தப்பு. ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் லெஸ் than 0. இப்போ நெகட்டிவ் இன்டிஜர்ல எங்க இருக்கு? இந்த செட்டு பூரா நெகட்டிவ் இன்டிஜர் தான். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர். இந்த பக்கம் அப்படியே லெஃப்ட் சைட் ஆஃப் ஃபுல்லா அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பூரா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்டு பூரா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இது எல்லாமே லெஸ் than 0. ஏன்னா 0 வந்து இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்துருக்கு, கிட்டத்தட்ட அந்த பாசிட்டிவ் சைட் பக்கம் வந்துருது. ஸோ ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் லெஸ் than 0 since 0 is on the right side of -1. ஸோ -1 is the greatest நெகட்டிவ் இன்டிஜர். அதை விட 0 அதிகம், புரிஞ்சுதா? ஸோ அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ 0 is greater than -1. -1 is greater than every other negative integer. So 0 is greater than all other negative integers. So 0 is greater than -1. -1 is greater than all other negative integers. All other negative integers. Negative integers. So 0 is greater than all other negative integers. So இது அப்படியே எடுத்து போட்டுடலாம். All other negative integers. Negative integers. அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் பார்ட்டும் ஓவர். ஸோ இது என்னது? ஆக்சுவலி கிரேட்டர் இல்லை, லெஸ் தேன். ஆல் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் லெஸ் தேன் 0. ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸ் தான் ஆன்சர். வேணா கலர் மாத்திக்கிறேன், பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸா அப்படின்னு கேட்குறான். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இதுலையும். ஸோ எஸ் தான், ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா இன்டிஜர்ஸ்ல என்னலாம் வரும்? ஹோல் நம்பர்ஸ்ல என்னலாம் வரும்? ஹோல் நம்பர்ஸ்னா 0, 1, 2, 3 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த செட்டு பூரா ஹோல் நம்பர்ஸ் தான். 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும் பேசிக்கா. ஸோ ஆல் த ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்டீஜர்ஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் ட்ரூ தான்.
ஸோ ட்ரூ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இன்டீஜர்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வரும், ஜீரோவும் வரும். ஸோ அதுல ஹோல் நம்பர்ஸ் எந்த பக்கம் வந்துருது? 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அதுதான் ஹோல் நம்பர்ஸே பேசிக்கா. ஸோ ஹோல் நம்பர்ஸ் ஆர் ஆக்சுவலி இன்டீஜர்ஸ். ஸோ நம்ம இதை அழிச்சிடறேன். ஹோல் நம்பர்ஸ் எதுல வரும்னு மட்டும் சொல்லிட்டு அழிச்சிடறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோல் நம்பர்ஸ்னா என்ன? 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா 0 பிளஸ் த செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அவ்வளவுதான். ஸோ அப்ப என்ன அர்த்தம்? இந்த செட் ஆஃப் ஹோல் இன்டீஜர்ஸ்லயே ஹோல் நம்பர்ஸ் வந்துடும். செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்னா என்ன? இந்த ரெண்டும் பிளஸ் இதுவும் வரும் பிளஸ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், எல்லா நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் வரும். நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இதான் இந்த மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்துடும். ஆனால் ஹோல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் மட்டும்தான், இதுவும் மட்டும்தான். இந்த 2 ஸ்டார் தான் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ்ல இன்டீஜர்ஸ் வந்துடும். ஸோ இன்டீஜர்ஸ்குள்ளதான் ஹோல் நம்பர்ஸே வரும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ ஒரு பெரிய சர்க்கிள்ல இன்டீஜர்ஸ் போட்டீங்கன்னா குட்டி சர்க்கிள் அதுக்குள்ள இருக்கிற ஒரு சர்க்கிள் தான் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இது இன்டீஜர்ஸ், இது வந்து இன்டீஜர்ஸ், இது வந்து ஹோல் நம்பர்ஸ் அவ்வளவுதான். ஸோ இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வேணா முடிச்சுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.